தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 164 பேர் கொண்ட திமுக வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின், ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு, போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடியில் நாசர், துறைமுகத்தில் சேகர் பாபு, சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் ஆகியோர் போட்டியிட உள்ளனர். மூத்த அமைச்சர்களான துரைமுருகன், KN நேரு, KKSSR ராமச்சந்திரன், MRK பன்னீர்செல்வம், I பெரியசாமி, ஏவா வேலு, தாமோ அன்பரசன் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 31 அமைச்சர்களுக்கு இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் கயல்விழி செல்வராஜ், மனோ தங்கராஜ், R காந்தி ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 164 தொகுதிகள், காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 10 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் 4 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகள், மனிதநேய ஜனநாயக கட்சி 1 தொகுதி, முக்குளத்தோர் கூலிப்படை 1 தொகுதி, SDPI 1 தொகுதி, தமிழர் தேசம் கட்சி 1 தொகுதி என எங்களுக்குள் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது.